ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோட்ல மிடில் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஈஸியான லெவல் ப்ராப்ளம் தான். நான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போது இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை ஒரு லிங்க்டு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த லிங்க்டு லிஸ்ட்டில் இருக்க மிடில் எலமெண்ட்டை வந்து ஃபைன் பண்ணணும். இப்போது 1 2 3 4 5 இருக்குல்ல, இந்த லிங்க் லிஸ்ட்டில் மிடில் எலமெண்ட் வந்து 3. ஸோ அந்த மிடில் எலமெண்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நம்ம நார்மல் அரேவாக இருந்துச்சுன்னா அதோட டோட்டல் லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை 2 போட்டுருவோமா. ஸோ அதே சேம் லாஜிக் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த லிங்க்டு லிஸ்ட்டோட டோட்டல் லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை 2 போட்டு அந்த மிடில் எலமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, அவங்க வந்து மிடில் எலமெண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிறதுனால அப்படியே கண்டினியூஸாக வந்திருக்கு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மிடில் எலமெண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இது ஆட்டோமேட்டிக்காக 3 4 5 அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் கண்டிஷன் என்ன எழுதணும் அப்படின்னா, ஹெட் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா நல்லுன்னு ரிட்டர்ன் பண்ணுமா. ஸோ ரிட்டர்ன் நல். அப்படி இல்லைன்னா எனக்கு ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் ஆகணும். என்ன ஆப்ரேஷன்னா, நான் ஃபஸ்ட்டு கவுண்ட்டை கண்டுபிடிக்கணும். அந்த லிங்க் லிஸ்ட்டில் லென்த் கண்டுபிடிக்கணுமா. ஸோ நம்ம அரேவாக இருந்துச்சுன்னா அரேஸ் டாட் லென்த் அப்படின்னு போட்டோம்னா நம்ம அரேயோட லென்த் வந்து கிடச்சிடும். ஆனால் லிங்க் லிஸ்ட் பொறுத்தவரையும் இது வந்து நம்ம ஹெட்டை வச்சு தான் பாயிண்ட் பண்ணிட்டே வரணுமா. ஸோ லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக இன்ட்டு கவுண்ட்டுக்காக C1 எடுத்துக்கிறேன். இனிஷியலாக 0 இருக்குது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹெட்டை வந்து ஒரு லிஸ்ட் நோட்டில் வந்து பாயிண்ட் பண்ணிட போகிறேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுறோம்னா அந்த வந்து ஹெட் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்காக நான் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லிஸ்ட் நோட் ஏன்னு வச்சுக்கிறேன். ஏ ஈக்குவல் டு ஹெட். என்னோட ரெஃபரன்ஸுக்காக நான் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, வைல் லூப் தான். ஹெட்டு நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்க வரையும் எனக்கு மூவ் ஆகணுமா. ஸோ கவுண்ட் பண்ணிகிட்டே மூவ் ஆகணும். ஸோ C++ head equal to head dot next எனக்கு மூவ் ஆகுது. இப்போ வந்து நான் கவுண்ட் கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, அதோட மிடில் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். மிடில் எலமெண்ட்னா நம்ம நார்மல் ஃபார் லூப்பில் மிடில் எலமெண்ட் மட்டும் கண்டுபிடிக்கிறது எப்படி எழுதணும், இன்ட்டு I ஈக்குவல் டு 0 ஆரம்பிச்சு ஐயோட வேல்யூ லெஸ் தென் C/2. அதாவது கவுண்ட் டிவைடட் பை 2 வரை இது ரன் ஆகணும். I வந்து எனக்கு ப்ளஸ் ஆகணும். ஓகேவா, இது மிடில் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே இதை வந்து இந்த லிங்க் லிஸ்ட்டை வந்து அப்படியே மூவ் பண்ண போகிறேன். அதாவது ஹெட் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பாயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் தெரியுமா. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே பாயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஏ, அதை மறுபடியும் இந்த ஹெட்டுங்கிறதுக்கே கொண்டு வர போகிறேன். அதாவது ஹெட் ஈக்குவல் டு மறுபடியும் ஏவே பாயிண்ட் பண்ண போகிறேன். எதுக்காகனா நம்ம மூவ் பண்ணிட்டோம்ல. ஸோ லாஸ்ட்டில் வந்துடும் அந்த இண்டெக்ஸு. நம்ம நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ஹெட்டே வந்து பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஹெட். இப்போ வந்து எனக்கு ஆன்சர் வந்து ரிட்டர்ன் ஆகும். எப்படின்னா, நான் ஸ்டார்டிங் 0லேருந்து அந்த மிடில் எலமெண்ட் வரையும் வருமா. ஸோ ஹெட்டில் வந்து எனக்கு என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த 3ங்கிறது வந்து வந்துருக்குமா. ஸோ அந்த 3 வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுது. நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.